அதுல ஒரு வகையான ரோஷத்தை அல்லாஹ் விரும்புறான், ஒரு வகையான ரோஷத்தை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுல முதல் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு ரோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, குழப்பங்களும் அநியாயங்களும் அதிகமாக ஆகக்கூடிய இடத்துல ஒருவர் ரோஷம் கொள்வது. தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, நல்லா தெரியுது. ஒரு அந்த யாரோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு குழப்பம் ஏற்பட போகுது, இதனால பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு அந்த இடத்துல கோபம் கொள்வது, அந்த இடத்துல ரோஷம் கொள்வதை அல்லாஹ் விரும்புறான். எங்கெல்லாம் அநியாயமான முறைகள் குழப்பங்களும் அநியாயங்களும் நடைபெறக்கூடிய இடத்துல நீங்க மௌனமா இருக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க கோபம் கொள்வதும் ரோஷம் கொள்வதையும், அந்த கோபத்தை அந்த ரோஷத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் விரும்புகிறான். அடுத்து சொல்றாங்க, குழப்பங்கள் அநியாயங்கள் எதுவுமே நடக்காத